எனவே வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லை. எனவே பிரபஞ்சத்தில் நான் அதை கேட்குறேன், பிரபஞ்சத்தை எதை கேட்குறேன், பிரபஞ்சம் கேட்டால் செய்யும் அப்படின்னா பொய். நெகட்டிவ் பாசிட்டிவ்னு உலகத்தில் எதுவும் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை அது. அப்போ டெய்லி பசிக்கிறது போல, டெய்லி எல்லா விஷயங்களும் நடப்பது போல நம்மளுடைய வாழ்க்கையும் டெய்லி துன்பத்துக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா நம்ம சர்வைவ் பண்ணுறோம். வசியம் பண்ணுறதுக்கு நான் ஜோசியம் பார்த்து வசியம் பண்ணி அதை எச்சனியை ஏற்றி என் மட்டும் வச்சுக்கிறதுக்கு நான் எதுக்கு ஜோசி பார்க்கணும்? நான் வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்டில் போய் உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் எச்சனியை வச்சு கட்டிலாம் அறுத்து விட்டுருவோம்ல. இப்போ நான் பொதுவா சொல்றது என்னன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல எண்ணங்கள் வச்சுக்கணும், நல்ல சொற்களை சொல்லணும். நம்ம கெட்டது சொன்னா கூட அது ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம ராஜநாடி பார்த்திபன் அவர்கள் வந்து அவர்கிட்ட நான் புரிஞ்சுட்டு என்னன்னா, பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்லுவார். எதுனாலும் ஜாதக ரீதியா வந்துட்டோ எதுவா இருந்தாலும் எஸ்னா எஸ், நோனா நோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். இப்போ நம்ம ஜாதக ரீதியா வருவோமே, நீங்க ஏதாவது இப்போ நெகட்டிவ்னு சொல்றீங்களா, அது அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதை பத்தி நம்ம பேசலாம். ஓகே, அதாவதுங்க நெகட்டிவ் பாசிட்டிவ்னு உலகத்தில் எதுவும் கிடையாது. சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கை அது. ஓகே, நான் சொல்றது சரிதான் இல்லைங்களா? இப்போ இன்னைக்கு கூட ஒரு சின்னதாக ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் நான் போட்டிருந்தேன். அதில் சும்மா ஒரு பைக்கில் நின்று ஷோரூமில் ஒரு பைக்கில் நின்று ஃபோட்டோ போட்டிருந்தேன். அவர் என்ன போட்டிருக்காருன்னா, நான் போட்ட போஸ்டினுடைய இது என்னன்னா, ஆசையே பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறத சுற்றி ஒரு போஸ்ட்டாக போட்டிருந்தேன். ஆசையே பிரச்சனைக்கு காரணம் சொல்லிட்டு 2.5 லட்ச ரூபா பைக்கில் உட்காந்துருக்குற அப்படின்னு சொல்கிறப்ப நான் கேட்குறேன்னா, 2.25 லட்ச ரூபா பைக்குங்கிறது இங்கே உயர்வானதா தாழ்வானதா? கேள்வி, என்னோட கேள்வியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2.25 லட்ச ரூபா பைக்கு நீங்கள் என்ன கண்ணோட்டத்துலேருந்து பார்க்குறீங்க? ஒருவேளை உங்கள்கிட்ட 2 கார் இருக்கு, அந்த போஸ்ட்டை பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்னவா பார்ப்பீங்க? பைக்கில் உட்காந்துருக்குறான் அப்படின்னு பார்ப்பீங்க. உங்கள்கிட்ட எதுவும் இல்லாத கண்டிஷன் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்றீங்க? அப்போ இங்கே நல்ல ஸ்டேட்டஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது எங்கேருந்து பார்க்கப்படுது அப்படின்னா, அவங்களுடைய இடத்துல தான் பார்க்கப்படுது. ட்ரூ 100%. ஓகேங்களா? அப்போ உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய இடத்துல இருந்து பார்க்குறப்ப சில நேரத்தில் கொடூரமானதாக இருக்கலாம், அல்லது இதை விட கஷ்டப்பட்ட வாழ்க்கையிட்ட போயிட்டு ஒரு சாதாரண ஒருத்தன் கஷ்டத்தை கொடுக்குறது இதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது, இதெல்லாம் சப்ப மேட்டர்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லலாம். அப்போ அவனுக்கு அது பெரிய நெகட்டிவாக இருந்தது, இவனுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சா கூட பாசிட்டிவாக இருந்திருக்குன்னு தோணும் இல்லையா? இப்போ நம்ம இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறதே சப்ஜெக்ட் கிடையாது ஜோசியத்தில். நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்றது இன்ஃபார்ம் பண்ணுறோமே தவிர, அது பாசிட்டிவாக நெகட்டிவான்றது உங்களுடைய விதிதானே தவிர நானா டிசைன் பண்ணுறேன் இல்லை நான் உங்களுக்கு சாபம் விடுறேன்னா. அப்படி சாபம் விடுறதா இருந்தா, இல்லைன்னா நான் பாசிட்டிவாக சொல்லணும்னா நான் எதுக்கு ஜோசியம் பார்க்கணும்? வாழ்த்துறை எழுதணும்ல. ட்ரூ. அப்போ ராஜாதி ராஜ குலோத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களை பூரா கூப்பிட்டு 1/2 மணி நேரம் பேசி சூப்பரா வந்துருவீங்க, சுருட்ட முடியா அழகா குட்டையா அறிவாலாம் வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி வரவங்களை சந்தோஷப்படுத்தி குஷிப்படுத்தி 2 ஸ்வீட்டு கொடுத்து அவருக்கு ஜோசியம் பார்க்க வரீங்க, வாழ்த்துறை வாங்க வரீங்க. இப்போ நேற்று கூட நான் கிளாஸ்ல என்னுடைய ஸ்டூடெண்ட்டுகள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்குறேன், நீங்க எதுக்காக ஜாதகம் பார்க்க போறீங்க? எனக்கு ஒரு நல்ல மனைவி இருக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அவங்க பாட்டு இருப்பாங்க, நான் என்னவோ கஷ்டப்பட்டாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களும் எனக்கு கஷ்டப்படுற நேரத்தில் உதவுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, நான் சிரிச்சா சிரிப்பாங்க, நான் அழுதுவாங்க. ஏன் சார் இப்படி இருக்காங்கன்னு கேட்க போவீங்களா? இல்லைங்களா? நல்லா இருக்கிற எதுக்கு வாழ்க்கை, நல்லா இருக்க வாழ்க்கைக்கு எதுக்கு ஜோசிக்காரன் போறீங்க? வேண்டியது இல்லையா? அதான் நல்லதா போயிட்டு இருக்கு. அப்ப நீங்க எதுக்கு ஜோசிக்காரனை நோக்கி வரீங்க அப்படின்னா, வாழ்க்கையில ஏதோ ஒரு நெகட்டிவா போயிட்டு இருக்கு உங்களுடைய பார்வையில். எனக்கு நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா உங்களுடைய பார்வையில் ஜாதகம் திறந்து பார்க்குறோம், இதை விட கேவலமான ஒரு ஜாதகம் வந்திருக்கும், அதை பார்க்குறப்ப உங்க ஜாதகம் பாசிட்டிவா ஓடிட்டு இருக்குன்னு நான் சொல்லணுமே தவிர, இங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் கிடையாது, உங்க ஜாதகத்துல என்ன ஓடிட்டு இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, சார் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன். அந்த குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை என்ன இருக்குன்னு எனக்கு கண்ணுக்கு தெரியாது. லாஜிக் படி இதுல ஏதோ குடும்ப வாழ்க்கை பிரச்சனை என்ன ரியலா நடந்துட்டு இருக்கு, உங்க பொண்டாட்டி நீங்க என்ன அடி வாங்குறீங்கன்றது உங்களுக்கு தானே தெரியும். அதை நீங்க வேணா நெகட்டிவா நினைக்கலாம், எனக்கு அது நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் கிடையாது. ஜஸ்ட் இவருக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, அதைத்தான் நான் இன்ஃபார்ம் பண்றேனே தவிர, இங்க ஜோதிடம் அப்படிங்கிறதோ ஜோதிடர் என்பதோ உங்களுக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக வாழ்த்து மாடல் பொங்கல் வாழ்த்து அட்டை விற்கிற ஆள் கிடையாது நான். ஒருவேளை நீங்க நல்ல ஜாதகம் எடுத்துட்டு வாங்க பாசிட்டிவ் வேணும்னா, இல்லைங்களா? உங்க ஜாதகம் மாதிரி எவனாச்சும் ஒரு நல்ல ஜாதகமா ஆட்டையை போட்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஆகா ஓகோ சூப்பர் சூப்பர்னு சொல்லுவேன். சொல்ல முடியாது, அதுலயும் குறைகள் அதுல இருக்குதான் செய்யும். நான் திருப்பி சொல்றதுங்க, டாட்டா இருந்தாரு, டாட்டாவுக்கு கல்யாணமே ஆகல, ரத்தன் டாட்டாவுக்கு. அவர் மாதிரி வரணும்னு எத்தனையோ பேர் போராடிட்டு இருக்கான் இல்லைங்களா? அவர் கல்யாணம் எல்லாம் சுத்திட்டு இருக்காரு, அவர் தவறிட்டாரு. அப்ப நான் நேற்று போன மாசம் கூட யார்கிட்டயும் பேசினேன், காஃபே டே அப்படின்னு சொல்லிட்டு காஃபே டே இருக்கு இல்லைங்களா? அவர் உலகம் ஃபுல்லா இருக்கு, அவ்வளவு பெரிய கடை. நம்ம ஊர்ல ஒரு டீ கடை வைக்கிறதே பெருசு, உலகம் ஃபுல்லா காப்பி கடை வச்சுதான் ஒரு காப்பி 350 ரூபா 400 ரூபா விற்கிறான்.
அந்த ஆளு சூசைட் பண்ணி தண்ணிக்குள்ள ஒன்று செத்து போயிட்டான். தவறுனாரு. அப்ப அவனுக்கு என்ன பிரச்சனை? அப்ப நீங்க பொருளாதார ரீதியா பாக்குறப்ப பொருளாதாரம் மட்டும்தான் பிரச்சனை இல்லை. ஒவ்வொருத்தனுக்கும் அந்தந்த சுச்சுவேஷன்ல இருந்து நீட் இருக்கு. ம். நான் சொல்றதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா மனிதர்களுக்கும் 5 வருஷத்துக்கு மேலே 2 வருஷத்துக்கு மேலே ஒரு துன்பம் இருக்காது. இப்ப நீங்க என்கிட்ட வந்து இப்ப கரண்ட்ல ஏதாச்சும் ஒரு துன்பம் சொல்றீங்க அப்படின்னா, இந்த துன்பம் எப்படினாலும் அது என்ன ஆக போகுதுங்க? கொஞ்ச நாள் இருக்க போது அதுக்கப்புறம் என்ன ஆகும்? துன்பமே அதோட பெருசா இல்ல, துன்பமே இல்லாம ஆயிர போகுது. அப்போதைக்கு ஒரு துன்பம் வரும். அப்ப டெய்லி பசிக்கிறது போல, டெய்லி எல்லா விஷயங்களும் நடப்பது போல நம்முடைய வாழ்க்கையும் டெய்லி துன்பத்துக்குள்ளே தான் இருக்கு. ஏன்னா நம்ம சர்வைவ் பண்றோம் இல்லையா? உண்மை, உண்மை. சர்வைங்கிறது பிழைப்புன்னு சொல்றாங்க, ம். பிழைத்திருத்தல், உயிர் பிழைத்தல்னு சொல்றாங்க. அப்ப டெய்லி மிருகங்கள் மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துக்குள்ள வாழ்றதுக்கு பிழைச்சு 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 தள்ளி வரோம். அப்ப இந்த பிரச்சனை பண்ணா இன்னொரு பிரச்சனை. ஏன்னா நம்மளுக்கு தேவைகள் அதிகமா இருக்கு, நீட் அதிகமா இருக்கு, அடுத்த கோலை நோக்கி வர்றோம். அப்ப இந்த கோல் கம்ப்ளீட் ஆயிருச்சு. நான் ஒரு பெட்டி கடை வச்சுட்டேன், பெட்டி கடை வைக்கணும்ன்றது என்னுடைய கோல். வச்சுட்டேன். இந்த பெட்டிகள்லேயே உட்காந்துருக்கும்போது எனக்கு என்ன தோணும்? ஒரு சின்னதா ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி வைக்கலாம்னு தோணும். என்னுடைய திட்டங்களை அதிகமாக்குறேன், போராட்டங்கள் அதிகமாகுது. அப்ப போராட்டங்கள் அதிகமாகல, என்னுடைய வாழ்க்கை அடுத்த தரத்தை நோக்கி போகுது இல்லைங்களா? அப்போ அதுல ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும்னு நான் சொல்றது எப்படி நீங்க நெகட்டிவ்னு புரிஞ்சுக்க முடியும்? கரெக்ட். அப்போ நீங்க நெகட்டிவா இல்லாட்டினா வடிவேல் மாதிரி அரசு மரத்துக்கு அடியில் திட்டில் ஏறி படுத்திருந்தீங்கன்னா நெகட்டிவே கிடையாது. அப்போ போராட்டம் என்பது ஒரு மனிதனுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. இது வந்து நீங்க போராடுறதுக்கு. இன்னொன்னு, இயற்கையாகவே ஒருத்தனுக்கு நோய் வருது சரிங்களா? இப்ப நான் போன ஏதோ ஒரு சேனல்ல கூட கேட்கிறப்ப சொன்னாங்க, அப்ப நீங்க வந்து இப்ப நெகட்டிவா சொல்லிடுறீங்க சார், ஓகே, ஆனா அதுக்கு ஒரு ரெமெடியும் சொல்லணும்ல. ம். இந்த 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 பிரச்சனை வருது, அது சொல்யூஷனும் சொல்லுங்க. இல்லாட்டினா இது இது இந்த ஏதாச்சும் ஒன்று உங்கள்கிட்ட வசியம் பண்ணி கொடுத்தா அந்த பிரச்சனையை மாத்தி கொடுங்க அப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா, வசியம் பண்றதுக்கு நான் ஜோசியம் பார்த்து வசியம் பண்ணி அதை எச்சனியை ஏற்றி என் மட்டும் வச்சுக்கிறதுக்கு நான் எதுக்கு ஜோசி பார்க்கணும்? நான் வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்ல போய் உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் எச்சனியை வச்சு கட்டிலாம் அறுத்து விட்டுருவோம்ல. வேலிடான பாயிண்ட். எதுக்கு ஜோசியம் பார்த்து ஒருத்தனுக்கு சொல்லி அந்த எச்சனியை வச்சு நான் அவங்கள்ட்ட வசியம் பண்ணி கிளப்பி விடுறதுக்கு, கப்புனி அந்த அச்சனியை தோல்ல உட்கார வச்சனா, பைக் எடுத்தனா, கேன்சர் இன்ஸ்டியூட்ல போய் உட்காந்தனா, எத்தனை நோய்களோட அதுதாங்க சொல்றேன். ஒரு ஆளுக்கு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா ஆகுது. அதுவும் உயிர் பிழைக்க முடியாத நோய்கள். கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க ரண வேதனை, ரேடியேஷன் முதல் கொண்டு கீமோதெரபி வரைக்கும் போய் எவ்வளவு வேதனைப்படுறாங்க. அவங்களுக்குலாம் என்ன செய்யலாம்? வரிசையா வாங்கன்னு சொல்லி நிப்பாட்டி எச்சனியை கூப்பிட்டு கறக்குன்னு கை வச்சு அறுத்து விட்டு 20 லட்ச ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கலேன். ஒரு 1 லட்ச ரூபா கூட எனக்கு போதுமே, எச்சனியும் டெவலப் பண்ணிக்குவேன், நானும் டெவலப் ஆகிக்குவேன் இல்லைங்களா? அப்ப எல்லாமே வந்து சாத்தியம் இருந்துச்சுன்னா ஏன் இவ்வளவு துன்பங்கள் இருக்கு உலகத்துல? அப்ப நீங்க அதை வசியம் பண்ணி அடுத்தவங்களை கரெக்ட் பண்ணி நோயை சரி பண்ண, பிரச்சனையை சரி பண்ண, நோயை சரி பண்ணிடலாம், புழல் சிறைக்கு போகலாம், எல்லா குற்றவாளிகளையும் தண்டனை இல்லாம ஆக்கலாம், அவங்களுக்கு நல்ல புத்திகள் சொல்லலாம். இல்லைங்களா? எத்தனையோ பேர் வறுமையில இருக்கிறாங்க, டிவியில திறந்தா பால் இல்லாம குழந்தைங்க இருக்கு. எவ்வளவு வறுமைகளும் இவ்வளவு கொடுமைகளும் நடந்த இந்த உலகத்துல நான் என் பிரச்சனையை சரி பண்றதுக்கு இறைவனை வடை கூட்டு வருதான்ற கேள்வியோட தான் கேட்டேன். அப்ப இங்க நஷ்டம், கஷ்டம், துன்பம், இன்பம் இது மாதிரி எதுவுமே இல்லை. வாழ்க்கை இருக்கு, வாழ்க்கை அப்படியே போகுது. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும் நான் சொல்றேனே தவிர, இந்த வாழ்க்கையை நீங்க இந்த சிச்சுவேஷன்ல வந்து என்ன செய்வீங்க, தப்பா புரிஞ்சுக்குவீங்க. ஒருவேளை இதுவே ஃபியூச்சர் போகும்போது இதுவே உங்களுக்கு பாசிட்டிவா கூட இருந்திருக்கலாம். அது அன்னைக்கு தான் தெரியும். நான் ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையை உதாரணம் வைக்கிறேன். நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தேன், டிஸ்மிஸ் ஆயிட்டேன். கம்பெனில கொடியேற்றினதுக்காக டிஸ்மிஸ் ஆயிட்டேன். கோர்ட்ல கேஸ் நடந்துச்சு. அப்போதைக்கு நான் வருத்தப்பட்டேன். 50,000 சம்பளத்தை, நான் சொல்றது 2008 50,000 சம்பளத்தை விட்டு சும்மா வந்துட்டோமே அப்படின்னு. ஆனா இப்போ வந்து நான் சம்பளத்தை விடுங்க, நான் அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன், ஃப்ரீடமா இருக்கிறேன், நான் நினைச்சா வரேன், நினைச்சா போறேன், என் லைஃப் இருக்கு. அப்ப நான் இங்க இருந்து உட்காரும் பொழுது அந்த வாழ்க்கை எனக்கு சந்தோஷம், அது சரியானதா செஞ்சிருக்குது. ஆனா 20 வருஷத்துக்கு தப்பா இருக்கு, 20 வருஷத்துல அது கொடுமையா இருந்துச்சு. நான் வாழ முடியுமான்ற கேள்விகள். இப்ப நான் அது அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். நான் இந்த முடிவுக்கு வர, எனக்கு அப்பயும் ஜோசியம் தெரிஞ்சாலும் இந்த முடிவை எடுக்கவே முடியல என்னால. நான் ஜோசியத்துக்கு வரணுன்ற எண்ணமே இல்லை. அந்த நேரத்தில் நான் மெக்கானிக் மைண்ட் செட்ல இருந்தேன், மாறிடுச்சு. அப்ப அந்த மாற்றம் சரியா தப்பானா அன்னைக்கு தப்பு, சரிதானே? இதுக்கு ஏன்டா போற, எல்லாரும் போயாச்சு, குடும்பத்துக்குலாம் போயாச்சு, நீ ஏன்டா போறேன்னு எங்க வீட்டுல கேட்டுருவாங்கல்ல. அப்ப அந்த டயத்துல அவங்களுக்கு அது கொடுமையானதா, நெகட்டிவானதா இருந்திருக்கும்ல, சரிதானே? இப்ப எல்லாரும் போயிட்டு இவன் தான் ஒரு மாதிரி வந்துட்டான், இவனும் திருப்பி ஜோசியத்துக்குள்ளே போறானே அப்படின்னு சொல்லி வீட்டுல நெகட்டிவா தோணி இருக்கும்ல. இப்ப அது என்ன ஆயிடுச்சு, பாசிட்டிவா மாறிருக்கலாம். ஒருவேளை இது நெகட்டிவா கூட இருக்கலாம்ல, இன்னும் நல்லா போறது தெரியல. ஒருவேளை அங்க இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட டெவலப் ஆயிருப்பேன். அப்ப இங்க நெகட்டிவ் பாசிட்டிவ்ல என்ன நடக்குது, ரியாலிட்டி என்ன, உங்க லைஃப் எப்படி போக போகுதுன்றது இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய துறை தானே தவிர நாங்க வாழ்த்து மடல் எழுதுறதுக்கு நான் தயாரா இல்லை. ஆனா இருக்கிறத சொல்றேன். அப்ப எனக்குன்ற ஒரு கிளைண்ட் வருவாங்கல்ல. நான் அடிக்கடி சொல்றது, டி நகருக்குள்ள அந்த தியாராய நகர்ல அந்த உஸ்மான் ரோட்ல 5000 துணி கடை இருக்குது. 5000 துணி கடையும் ஒரு கடை மட்டும் தான் ஓடுதுன்னா 5000 கடையும் ஓடுதுல, நிச்சயமா எல்லா கடைக்கும் ஆள் இருக்கான்.
நான் சொல்றது சரி. அந்தந்த விலைக்கேற்ற அவங்க மைண்ட் செட்டுக்கு அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட பாவாடை தான் கிடைக்கும், ஒரு ஆள்கிட்ட ஃபால்ஸ் தான் கிடைக்கும், ஒரு ஆள்கிட்ட சீலை தான் கிடைக்கும், ஒரு ஆள் ஜாக்கெட் போட்டு தான் கிடைக்கும். அந்த கடைக்கு கூட்டம் வந்துட்டு தானே இருக்குது. நிச்சயமா நீங்க அங்க போய் சரவணா ஸ்டோர்ல ஜெயச்சந்திரன்ல என்னத்தை வாங்கினாலும் அங்க இருந்து கொண்டு வந்து ஃபால்ஸ் இங்க தானே வந்து வாங்குறாங்க. அப்ப ஒவ்வொரு கடைக்கும் தேவைப்படக்கூடிய கஸ்டமர் இருக்காங்க, கிளைண்ட் இருக்காங்க, ஓனர் இருக்காங்க. நான் என்னுடைய ஸ்டைலு தான், நான் இருக்கிறத இப்படி சொல்ல போறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிசைன் பண்ணிக்க போறீங்க. ஒருவேளை உங்களை நான் ஏமாத்துறதுக்காக நீங்க சூப்பரா இருக்கீங்க, உங்க வாழ்க்கை சூப்பரா போகுது, ஆகா உங்க ஆடி போய் ஆவணி வந்தா ஓகோன்னு போயிருவீங்க அப்படின்ற கதையெல்லாம் சொல்ல முடியாது. இருக்கிறது தப்பா கூட நான் சொல்லுவேன். அப்படி சொன்னாதான் நீங்க அவேர்னஸா இருப்பீங்க. அப்ப சாலை முழுவதும் சாலை ஓரத்துல வந்து பயணம் நல்வரவாகுக, உங்கள் பயணம் இனிதே நல்குக அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருப்பானா, அபாயகரமான வளைவுன்னு எழுதிருப்பானா? ஏன் அதை எழுதுறான்? அவன் எழுதி வைக்க வேண்டியதானே, இனிதே ஆகுக, உங்கள் பயணம் இனிதே ஆகுக, நல்ல நல்ல செயல்கள் நடக்க, உங்கள் காரியம் நிறைவேற அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வசனங்கள் மாதிரி எழுதி வச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும்ல. அது குறுகிய வளைவு, பாதுகாப்பா செல்லவும், ஆபத்தான வளைவு, அபாயகரமான வளைவு, விபத்து பகுதியெல்லாம் ஏன் எழுதுறான் நெகட்டிவா? அந்த இடத்துல அப்படித்தான் எழுதணும்னு சொல்ல வேண்டியிருக்கு இல்லைங்களா? ஏன்னா நம்ம அதுக்கு தானே பாக்குறோம், அதுக்கு தானே அது அட்டென்ஷனுக்கு தான் வச்சுக்கிறாங்க. அதை போயிட்டு நான் வந்து சந்தோஷமானதை எழுதி கொடு, அதுல ஒரு ஹார்ட் படம் போட்டு கொடு. இப்ப கூட பிரேக் எல்லாம் சிக்னல் ஹார்ட் படம் போட்டுருக்காங்க இல்லைங்களா? அதுல என்ன யூஸ் இருக்கு? அதுவே ஒரு விளம்பரத்துக்காக சொல்றேன், ஒரு சும்மா நம்மளா சந்தோஷப்பட்டுக்கலாம் சரிங்களா? அவ்வளவுதான், சொரிஞ்சு சந்தோஷப்படுற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கலாம் தவிர அது நிக்கிறதுக்கான விளக்கு அவ்வளவுதான். அப்படித்தான் புரிஞ்சுக்கணுமே தவிர நான் சொல்லக்கூடிய பலன்கள் நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறது கிடையாது. நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே ஏன் நெகட்டிவா நினைக்கிறீங்கன்னு தான் எனக்கு நான் கேட்க வேண்டியது இருக்கு இல்லையா? நீங்க பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க. நீங்க நான் ஏன் சொல்றது நீங்க நெகட்டிவா நினைக்கிறீங்க? உங்க வாழ்க்கை தான் நான் சொல்றேன், பாசிட்டிவா நினைச்சிட்டு மூவ் பண்ணுங்க அப்படின்னு. பாருங்க, இப்போ நம்ம ஜோதிட ரீதியே விட்டுருவோம், அது நீங்க அழகா சொல்லிட்டீங்க. இப்போ பொதுவாவே சொல்றாங்களா, நல்ல வார்த்தையை பேசுறாங்க, ஏன்டா கெட்டதா பேசிட்டு இருக்க. இப்போ இதோட கொண்டு வருவோம், இதுக்கும் நல்லது கெட்டது இருக்கா? அது இல்லைங்க, நல்லது கெட்டதெல்லாம் சிந்திச்சா நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. நல்லதாவே பேசுவோமே, நல்லதாவே நம்ம டெய்லி குட் மார்னிங் சொல்றோம். எதுக்கு குட் மார்னிங் சொல்லி என்னைக்காச்சும் உருட்டு இருக்கா? ஒண்ணும் இல்ல, நினைக்கிறோம், அது பழக்கி விட்டு இருக்காங்க. அப்ப நல்லதை மட்டுமே பேசினால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நல்லதா சொல்லுவோமே. ஒருத்தர் சொன்னாரு, நடக்கிறதா நல்லதா நடக்கல, சொல்றதாச்சும் நல்லதா சொல்லுவோமே அப்படின்ற மாதிரி ஒரு திருப்திக்காக நம்ம என்ன நல்லது சொன்னாலும் என்ன கெட்ட சொன்னாலும் உங்களுக்கு நடக்கிறதா நடக்கும். அப்ப நம்ம என்ன சொல்லுறோம், என்ன பேசுறோங்கிறதுக்கு முக்கியம் இல்லை, சரிதான் இல்லைங்களா? அப்ப கோர்ட்ல இருக்கிறது பூரா தண்டனை, தூக்கு தண்டனை, சட்டப்படி தீர்ப்பு, இதாயிடுச்சு, குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர் தான் கோர்ட்ல கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப கோர்ட்ல இருக்கிறவங்க பூரா பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க, அது அந்த துறை. அப்ப கறிக்கடையில போறவங்க பூரா நல்லதே செய்யணும்னு சொல்லி கறிக்கடையை உட்காந்தானா கறிக்கடை நடத்த முடியாது இல்லைங்களா? அது என்னன்னா ஜீவகாரணியத்தை உட்காந்துக்கிட்டு நீங்க கறிக்கடையில பேச முடியாது. அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன கண்டிஷன் இருக்குன்றத பொறுத்து இருக்கிறத தவிர, அது மட்டும் இல்லாம நம்ம நல்லதே பேசி நடக்கிறதா இருந்தா நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நல்லது தானே பேசுறோம், சரிங்களா? நல்லதான் பேசுறோம். இப்ப மைண்ட் செட்டுன்னு ஒண்ணு இருக்கு, ரெண்டு இருக்குங்க மைண்ட் செட். இப்போ ஒருத்தன் வந்து ஒரு கார்ல வரான், நீங்க போய் பைக்ல நிக்கிறீங்க, நீங்க ஒரு கார்ல போய் நிக்கிறீங்க, இந்த பக்கம் திரும்புறீங்க, ஒருத்தன் கார்ல உள்ள இருக்கிறான், ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறான், நல்லா சூப்பரா இருக்கிறான், கார் அப்படி பாக்குறீங்க, ஒரு 6 கோடி ரூபாய் காரு, அவனை பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க? எப்படி சம்பாரிச்சிருப்பான், எப்படி சம்பாரிச்சிருப்பான், ஏதாச்சும் ஆட்டை போட்டிருப்பான். இதுதான் தவறான மைண்ட் செட்னு சொல்றோம். அவனுக்கு எப்படி வந்திருக்கு இவ்வளவு காசு ஒருத்தர் எப்படி சம்பாதிக்க முடியும், ஆட்டை எவன் வயித்துல அடிச்சு தின்னானோன்ற மாதிரி சொல்றாங்க. இது தவறான மைண்ட் செட். நான் சொல்ல மைண்ட் செட்டை மாத்தணும், வார்த்தைகளை மாத்தி யூஸ் இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப 6 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவன் என்னென்ன தொழில் செஞ்சிருப்பான், எவ்வளவு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணிருப்பான். அப்ப 6 கோடி ரூபாய் கார் வச்சிருக்கானா, வீடு எவ்வளவு பெருசு வச்சிருப்பான், எவ்வளவு பேலன்ஸ் வச்சிருப்பான், லிக்விடா எவ்வளவு வச்சிருப்பான், எவ்வளவு அசட் வச்சிருப்பான். இப்போ இவ்வளவு காசுலையும் ஒரு தனி மனிதன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பான், அவனுக்கு என்ன ரூட் கிடைச்சிருக்கு, அது மாதிரி அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா நம்மளுடைய பெரும்பகுதி 99% என்ன பண்ணுவான், எவனா சம்பாரிச்சிட்டான எல்லா இடத்துலயும் பாருங்களேன், ஊரடிச்சு உலையில போட்டான், எல்லா வயிற்றடிச்சு சம்பாரிச்சாலே இப்படித்தான் சம்பாதிக்க முடியும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. அப்ப நீங்க எப்படி சம்பாதிப்பீங்க? முடியாது. அப்போ நீங்க சம்பாதிக்கணும்னா நீங்க திருட்டு வேலை பண்ணணும்னு உங்க மைண்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. அப்போ சம்பாதிக்கணும்னு ஆசையும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, திருட்டு வேலை தான் சம்பாதிக்கணும்னு மைண்ட் செட். அப்ப ரெண்டையுமே ஒண்ணு சேர்க்கிறோம், நீங்க திருடுனா தான் சம்பாதிப்பீங்க இல்லைங்களா? அப்ப இந்த மைண்ட் செட்டை வேணா மாத்தலாமே தவிர வார்த்தைகளை மாற்றுவதால் எந்த யூஸும் இல்லை, சரிங்களா? அப்ப நல்ல வார்த்தையை மட்டும் பேசுறதா இருந்தா நல்ல வார்த்தையை சொல்லி கொடுக்கலாம், கெட்ட வார்த்தைகளை தமிழ் அகராதில இருந்து எடுத்துடலாம், சரிங்களா? விபத்துன்னே தேவையில்லை. பம்மலுக்கே சம்பந்தத்துல பம்மல் சம்பந்தம் சொல்லுவார்ல, அது மாதிரி கல்யாணங்கிறதே கெட்ட வார்த்தை சொல்ல மாட்டேன்ற மாதிரி நீங்க சொல்லாம இப்ப என்ன சொல்லிடலாம் குழந்தைகளுக்கு,
அது தவிர்த்து அந்த வார்த்தைக்கு போல வேற ஏதாவது சொல்லலாம். அந்த வார்த்தையை சொல்லாம விட்டு அந்த வாழ்க்கை வேணாம் பேசாதீங்கன்னு சொல்லிடலாம் இல்லைங்களா? அப்ப அதெல்லாம் முடியாதுங்க. இந்த ஊர்ல பாம்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா, பூச்சி பூச்சி. வந்துரும். பாம்புன்னு சொன்னா அது கேட்டுரும். அது நைட்டு சொன்னா இன்னும் பிரச்சனை. நைட்டு பூச்சின்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா நம்மளுடைய நம்பிக்கை தானே தவிர அது உண்மை இல்லை. அப்ப பாசிட்டிவான வார்த்தைகள் அப்படிங்கிறது என்னன்னா உங்கள் உள்ளத்துல இருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தானே தவிர பேச்சளவுல இந்த இந்த ஒரு மாதிரி ஏமாத்துற மாதிரி உங்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயம் பண்ணி நல்லா இருக்குங்க வாங்க அப்படின்னு சொல்றது இல்ல. மனசுக்குள்ள இருந்து வரணும்ல. அப்ப உள்ளார்ந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட நம்ம இப்ப நீங்க வாழ்க்கையில என்னைக்காச்சும் ஒரு நாள் காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? நிச்சயமா. என்ன இன்னைக்கு ஆசைப்பட்டிருக்கீங்க? நிறைய தடவை எனக்கு டெய்லி அதான். ஆமா. ட்ரெஸ் இல்ல. டெய்லி அதான். டெய்லி நம்மளுடைய திட்டம் என்ன? நல்லா வரணும். ஆமா. நான் சொல்றது பெருசா வரணும், அப்படி வரணும், இப்படி வரணும், நல்லா வரணும். ஒரு 4 பேர் மதிக்கக்கூடிய அளவுக்கு வரணும். குடும்பத்துல 4 பணம் அந்த இடத்துல தீர்மானிக்கின்றதுனால அது வேணும்னு சொல்றீங்க இல்லைங்களா? அப்ப இத்தனை வருஷமாவும் நீங்க அதை கேட்டு விட்டும் பேசிட்டு தானே இருக்கிறீங்க. வந்துச்சா? இல்லை. அப்புறம் எப்படி? அப்ப பேசணும்லாம் வருங்கன்னா நம்ம குழந்தையில இருக்கும்போது இருந்து ஸ்கூலுக்கு போறதுல இருந்து எல்லா டயத்துலயும் நம்ம என்ன சொல்லி விளக்க போட்டிருக்கோம்? நல்லா இருக்கும். நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நீட்டா வாழணும், நல்ல லைஃப் கண்ணியமா வாழணும்னு சொல்றோம். எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கலையே. அப்ப நான் எனக்கு கிடைக்கலங்கிறது நான் சொல்றது எனக்கு இல்ல, பொதுவா மக்களுக்கு. ஒருவேளை வேறவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், எனக்கு கிடைக்கல, ஒன்னொருத்தவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். பெரும்பகுதியான ஆளுக நம்ம வாழ்க்கையில திட்டம் போட்டு நடத்துறது யாருக்கும் கிடைக்கல. அப்ப டெய்லி ஐயா காசு கொடுங்க, அம்மா காசு கொடுங்க கேட்கறோம். பிரச்சனை அவன் தான் டெய்லி பாசிட்டிவான விஷயம் கொடுங்கன்னு கேட்கறான். அப்ப என்னன்னா பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது தனி, பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படிங்கிறது தனி. ஒருவேளை நீங்க மைண்ட் செட் வந்தால் அந்த மைண்ட் செட்டு விதிக்குள்ளதான் வருதுன்னு நான் சொல்றேன். ஒருவேளை நம்ம விதியை விட்டுருவோமேங்க, விதியவே கொண்டு வர வேணாம். ஒருவேளை மைண்ட் செட்னா மைண்ட் செட் கிரியேட் ஆகுறது. அப்ப எனக்கு ஒருத்தர் பைக்ல போகும்போது ஃபோன் பண்ணாரு. உங்கள்ட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும்னாரு. என்ன பேசுறீங்க? ஜோசியமா இருந்தா ஜாதகமா இருந்தா பணம் கட்டிட்டு அப்பாயின்மெண்ட் இல்லைங்க சார். இப்போ பர்சனலா நீங்க சொன்ன வீடியோல இருந்து சொன்ன சில விஷயங்கள் வந்து பேசணும்னாரு. என்ன சொல்லுங்க? நீங்க வந்து விதின்னு சொல்றீங்க. விதியை தவிர்த்து உங்களுக்கு எதுவுமே இல்ல, விதியை மாற்றவும் முடியாதுங்கிறீங்க, விதின்னு சொல்றீங்க. பெர்ஃபெக்ட், சூப்பர். ஆனா வள்ளலார் சொன்ன விஷயங்களையும் சொல்றீங்க. வள்ளலார் வந்து அப்படி இருக்க சொன்னாரு, இப்படி இருக்க சொன்னாரு, ஓகே சொல்றீங்க. அப்ப விதி சரியானதா இருந்தா வள்ளலார் சொல்றதை நான் ஏன் கேட்கணும்னு கேட்கிறாரு. சரிங்களா? அப்ப வள்ளலார் எதுக்கு சொல்றாரு? அவர் வாட்டுக்கு விட்டு இருந்தா விதிப்படி கிடைச்சிருங்க. அப்படி கிடைச்சிருங்க. ஏன் வள்ளலார் சொன்னாரு? ஏன் அவர் புக் எழுதி வச்சாரு? அந்த புக்கை நம்ம ஏன் வாங்கி படிக்கணும்? அதே மாதிரி வள்ளுவர் ஏன் சொன்னாரு? இது மாதிரி முன்னோர்கள்லாம் எதுக்கு சொல்லி வச்சுட்டு போனாங்க? விதிப்படி நடக்கணும், விட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டேன். நல்ல கேள்விதான். அப்ப நான் என்ன கேட்டேன்னா, டாஸ்மாக் இருக்குதான்னு உங்க ஏரியால இருக்கான்னு கேட்டேன். இருக்கு. சரக்கு அடிப்பீங்களான்னு கேட்டேன். ஐயோ அது பழக்கம் இல்லை. ஏங்க அதுக்கு அவ்வளவு பதறீங்க? பழக்கம் இருக்கா இல்லையா? இல்ல. சரி, உங்களுக்கு பழக்கம் இல்ல அப்புறம் உங்க ஏரியால டாஸ்மாக் வச்சிருக்கான்னு கேட்டேன். நான் கேட்டது சரிதானே? உங்களுக்கு அப்படி பழக்கம் இருந்துச்சுன்னா உங்க ஏரியா டாஸ்மாக் எதுக்கு வச்சுக்கிறான்? அவங்க யாருக்கு தேவையோ அவங்க எவன் குடிக்கிறானோ அவனுக்கு வச்சுக்கிறான். அது போல தனு புவன போகம் அப்படிங்கிறது இங்க படைக்கப்பட்டிருக்கு. தனு என்பது உடல், புவனம் என்பது உலகம், போகம் என்பது இன்பம். அப்ப எவனவனுக்கு என்னென்ன விதியை அனுபவிக்க வேண்டுமோ, எதை சந்தோஷப்பட வேண்டுமோ, எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ எல்லா தகவல்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்யும். அப்ப வள்ளலார் சொல்லக்கூடிய தகவல் இங்க இருக்கும். அதை யார் படிப்பா? எவனுக்கு விதி இருக்கோ அவன் போய் படிப்பான். அப்ப குடிகாரன் இருக்கும், டாஸ்மாக் இருக்கும், அதை எவன் போய் குடிப்பான்னா எவனுக்கு விதி இருக்கோ குடிப்பான். அப்ப எவனுக்கு எது விதிக்கப்பட்டதோ அந்தந்த விஷயங்கள் உலகத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும். அது உனக்கு வந்து சேரும். அப்ப விதி இருக்குதுன்றதுக்கா நீ தட்டை வச்சுக்கிட்டு குண்டோதர மாதிரி வாயை திறக்க முடியாது. நீ தான் வாயில போடுறோம். இது ஒண்ணு விதி உங்களை கூட்டு போய் அங்க விடும். அப்படித்தான் புரிஞ்சுக்கணுமே தவிர நீ என்ன பாசிட்டிவா நினைச்சாலும், என்ன நெகட்டிவா நினைச்சாலும், என்ன குட் வேர்ட் பேசினாலும், என்ன இது பேசினாலும் உங்களுடைய விதி அதற்கான இடத்துல கூட்டு போய் உங்களை சரியா பொருத்திடும். எனவே நம்ம நல்ல விருத்தி. அப்ப ஊமைக்கு வாழ்க்கையே இல்லையா? நான் சொல்றது அப்ப நல்ல வார்த்தையை பேசணும்னா அப்போ பேச முடியாதவங்களுக்கு, வாய் பேச முடியாதவங்களுக்கு, காது கேட்காதவங்களுக்கு உலகமே இல்லையா? அவங்களுக்கும் உலகம் இருக்குல்ல உலகம். அப்ப அதெல்லாம் சும்மா நல்ல விஷயங்கள், நல்ல மைண்ட் செட் வேணும். ஒண்ணு அது மைண்ட் செட்டும் நல்ல வார்த்தைகளும் எதற்குன்னா நம்ம சமூகத்துல கரெக்டா இருக்கிறதுக்கு, கொஞ்சம் ஒழுக்கத்துக்குள்ள வாழ்றதுக்கே தவிர இதற்கும் நம்மளுடைய செல்வ செழிப்புக்கும் தொடர்பு இல்லை. செல்வ செழிப்பு என்பது உங்களுடைய மைண்ட் செட் மற்றும் உங்களுடைய விதியை பொறுத்தது. நீங்க பேசக்கூடிய வார்த்தை தான் சரியானதா இருந்தா நம்ம குழந்தையில இருந்து நல்ல வார்த்தையை பழக்கி கொடுத்துருக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம நிறைய கோடீஸ்வரர்கள் நல்ல வார்த்தை பேசுறதே கிடையாது. ஆமா, வாயில நல்ல வார்த்தை வராதுன்ற மாதிரி. அது ஏன்னா அவங்களோட மைண்ட் செட். ஒருத்தண்ட எப்படி வேலை வாங்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். இப்ப நான் ஒருவேளை உங்கள்கிட்ட வேலை பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன நான் பாலிசா நைஸா பேசி என்கிட்ட வேலை வாங்கினா நான் 2 நாள் கழிச்சு போயிருவேன். கெட்ட வார்த்தை பத்தி வேலை வாங்குற ஆள்கிட்ட நான் அதிகமா இருப்பேன்.
ஏன்னா நான் கரெக்டாக வேலை போவேன், கரெக்டாக வேலை. அதே மாதிரி அந்த ஆள் தான் வேலையை முடிக்க வைப்பான். ஆமா அப்ப பெரிய பெரிய இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா வேலை பார்க்கறவன அதிக அசிங்கமா திட்டி வேலை பார்க்கறான். அவன் தான் நல்லா இருப்பான். ஆமா நம்மளுக்கு வேலை வாங்கவே தெரியாது. ஆமா ஓகேங்களா? அப்ப அது ஒரு மைண்ட் செட் தானே. எவனை எப்படி வேலை வாங்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப பேசுவதற்கும் நம்மளுடைய செல்வ செழிப்புக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லை. ஒருவேளை நம்ம வந்து உள்ளொன்று வைத்து வெளியே வேற மாதிரி கூட ஒரு பேசலாம். பிம்பத்தை பேசலாம். ம். இனிக்க இனிக்க தேன் தடவி பேசலாம் இல்லைங்களா? சுகர் கோட்டட் வேர்ட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அது கோட் பண்ணி தடவலாமே தவிர நம்மளுக்கு உள்ள இருக்கிறது தான் உண்மையை வெளிப்படுத்துறோன்றது உண்மை இல்லை. ம். எனவே வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லை. எனவே பிரபஞ்சத்துல நான் அதை கேட்கிறேன், பிரபஞ்சத்தை எதை கேட்கிறேன், பிரபஞ்சம் கேட்டா செய்யும் அப்படின்னா பொய். பிரபஞ்சத்திட்ட எல்லா உயிர்களும் உயிரை பாதுகாக்க சொல்லி தான் கேட்குது இல்லையா? எத்தனை உயிர்கள் நம்ம குழம்பு தின்றோம். ஆடு மாடு ஆ? கழுத்துல கத்தி வைக்கிறவன் கேன்னு கத்துதா இல்லையா? அது அவன் இறைவன்ட்ட எவ்வளவு கொடூரமா கத்தி கேக்குது, காப்பாத்து. ஆமா இயற்கை கிட்ட பிரபஞ்சத்தை கேக்குது. அதை விடுறோமா நம்ம? இல்லை அதை அறுத்து டப்பால ரத்தத்தையும் பிடிச்சிடுறோம். மிச்சக்காம ஆமா. அப்ப எப்படி நம்ம அப்ப என்னன்னா அப்ப வார்த்தைகளுக்கோ அல்லது நம்ம பேசுறதுக்கோ எந்த வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லை. நம்ம சுகர் கோட்டடா பேசலாம். ஒருவேளை உண்மையாகவே பேசினா அப்படி நீங்க தடவி தடவி பேச முடியாது. உண்மையை தான் பேச வேண்டிய சுச்சுவேஷன் போயிடும். அப்படிதான். ஓகே ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம்.